இதற்கெல்லாம் காட்டிக் கொடுத்த வழியிலே இன்று அந்நியார் அவர்கள் தன்னுடைய திறன் அத்தனையும் அளித்து இந்த கழகத்தை அருமையாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் காட்டிய வழியிலே நாங்கள் இந்த போராட்டங்களை ஒவ்வொரு முறை கட்டண உயர்வு வரும் பொழுதும், நீருக்கு போராடுகின்ற பொழுதும், இதர நிகழ்ச்சிகள் நடக்கின்ற பொழுதும் எதுவாக இருந்தாலும் கட்டணத்தை கொடுப்பது நாங்களாகத்தான் இருக்கும். அது கேப்டன் காட்டிய வழி, அதுதான் எங்களுக்கு. ஆனா எதிர்காலத்துல இப்படியே நாங்க பொறுமையா செய்வோம். தயவு செய்து அரசு நினைக்க வேண்டாம். நிச்சயமாக நமது மாவட்ட செயலாளர்கள் கொதித்து போய் இருக்கிறார்கள். இன்னும் கடுமையான வழியிலே போராட்டத்தை நடத்த வேண்டும் என்பதை கூட இந்த திருப்பூர் மாவட்ட பெருநகர மாவட்ட கழக செயலாளர் கூட குறிப்பிட்டார்கள். ஆக மிக கடுமையான போராட்டமாக இருக்கும். ஆகவே இந்த போராட்டத்திற்கு மதிப்பளித்து அரசாங்கம் நிச்சயமாக இந்த கட்டண உயர்வை வாபஸ் வாங்குவது, நீருக்காக உரிய நடவடிக்கைகளை உண்மையாக எடுப்பது, அதே போல மத்திய அரசை கைகாட்டி கட்டண உயர்வை உயர்த்துவது, இதையெல்லாம் செய்வதற்கு நாங்கள் இன்று கண்டனத்தை தெரிவித்திருக்கிறோம். எதிர்காலத்திலே மிக கடுமையான போராட்டங்களை நடத்துவார் அந்நியார் அவர்கள் என்ற உறுதியையும் நாங்கள் நில்லடா என்று கேப்டன் காட்டிய வழியில் தமிழகத்தில் உள்ள அத்தனை தொண்டர்களும் கேப்டன் காட்டிய வழியில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். கேப்டன் இல்ல அப்படின்ற ஒரு நிலை தமிழகத்தில் பேசிக்கொண்டு வருகிறார்கள். கேப்டன் என்றுமே மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர் இன்று உயிரோடு இருந்திருந்தால் இந்த மின்கட்ட உயர்வு, தமிழக கர்நாடக தண்ணீர் தர மறுப்பு நிகழ்வுக்கு வேறு மாதிரியான போராட்டங்கள் தலைவர் அறிவித்திருப்பார். அதை சாதனையும் செய்திருப்பார். இது மீண்டும் இனிவரும் காலங்களில் எங்கள் அள்ளி வழிகாட்டியபடி இந்த போராட்டங்கள் மிக கடுமையாக இருக்கும் என்பது இந்த ஊடகத்தின் வாயிலாக எச்சரிக்கை விடுக்கின்றோம். மறைந்து கொண்டு இருக்கவில்லை. கேப்டன் அவர்கள் இன்று தெய்வமாக வணங்கப்படுகிறார் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. இன்றைக்கு எந்த தலைவருக்கும் அந்த சிறப்பு கிடையாது. தமிழகத்திலே மறைந்த அண்ணா துறையிலிருந்து கலைஞர், அதற்கு அடுத்தது ஜெயலலிதா, யாருக்கும் இந்த மரியாதை கிடையாது. இன்னமும் தொடர்ந்து தினமும் அன்னதானம் கொடுத்து அங்கே போய் கிட்டத்தட்ட தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த கோவிலை சென்று, கேப்டனுடைய கோவிலை தெய்வமாக நினைத்து வணங்கி விபூதியை எடுத்து நெற்றியிலே பூசி வருகிறார்கள் என்கின்ற பொழுது, கேப்டன் எங்கள் மத்தியிலே மட்டுமல்ல மக்கள் மத்தியிலே நிறைந்து இருக்கிறார் என்பதற்கு இது ஒரு உதாரணம் போதும். மாவட்ட கழகத்தின் சார்பாக, திருப்பூர் மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாகவும், தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய மின்வெட்டு பிரச்சனை, ரேஷன் பொருட்கள் மக்களுக்கு சரிவர கிடைக்காத அந்த சூழ்நிலையில இருக்கின்ற அவை சம்பந்தமான ஆர்ப்பாட்டமும், காவிரி நீரை தமிழகத்துக்கு தராத கர்நாடக அரசு கண்டித்து நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக இன்றைக்கு திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் நிறைந்த மாவட்டம். இன்றைக்கு பனியன் கம்பெனி, நூற்பாலைகள், விசைத்தறி என்று நிறைந்திருக்கிற அந்த மாவட்டத்தில் ஆயிரக்கணக்கான முதலாளிகளும் லட்சக்கணக்கான தொழிலாளர் பாதிக்கப்பட்டு தொழிலை இழந்து இன்றைக்கு சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாத ஒரு நிலையை இன்றைக்கு இந்த தமிழக அரசு ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த மத்திய மாநில அரசுகள் உடனடியாக இந்த தொழிலாளர்களையும் முதலாளிகளையும் காப்பாற்ற வேண்டும் என்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ந்து இதே நிலை நீடித்தால் இன்னைக்கு காவிரி நீரை தராத அந்த கர்நாடக அரசு, அந்த அரசால பல லட்சக்கணக்கான விவசாய பெருமக்கள், விவசாயிகள், விவசாய கூலி தொழிலாளர்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு இன்றைக்கு நடுத்தெருவில் நிற்கக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிறது. கண்டிப்பாக இந்த நிலையை மாற்றி மத்திய அரசும் மாநில அரசும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கு ரேஷன் கடையில போய் ஒரு பொருள் வாங்க போனா 2 மணி நேரம் 3 மணி நேரம் கியூல் நின்றுதான் அந்த பொருளை வாங்க முடியுது. இன்னைக்கு அனைத்து தொழிலாளர்களுமே வேலை இழந்து நிற்கிற இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில 2 மணி நேரம் 3 மணி நேரம் ரேஷன் கடையில் போய் நின்று அந்த பொருளை வாங்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு இல்லை. ஏன்னா இந்த அரசு, தமிழ்நாடு அரசு மக்களுக்கான அரசாக செயல்படுற மாதிரி எங்களுக்கு தெரியல. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஒரு வேலையை நம்பிட்டு இன்னைக்கு வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. இன்னைக்கு அத்தியாவசியம் என்ன?
குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும், விவசாயத்துக்கு தண்ணி வேணும். அது கர்நாடக அரசு தரல. அதை கேட்கறதுக்கு அந்த திராணி இல்லாத திமுக அரசு இன்றைக்கு காங்கிரஸோட கூட்டணி தமிழ்நாட்டுல வச்சிருக்குது. ஏன் அதை வேண்டாம்னு சொல்லிட்டு கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி இருக்கிறதுனால நீங்க அங்க கேட்டு தண்ணி வாங்கி கொடுக்க முடியல. அந்த திறனற்ற அரசு தமிழ்நாட்டில் இருக்குது. இதுக்கு பொறுப்பேற்று உடனடியாக திராவிட முன்னேற்ற கழக அரசு ராஜினாமா செய்ய வேண்டும். ஏன்னா கையாளாத திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி, அந்த அவல நிலை இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை துறைகளிலும் அத்தனை தொழிலாளர்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால இதுக்கு உடனடியாக தீர்வு காணவில்லை என்றால் தேமுதிக பலம் வாய்ந்த ஒரு போராட்டங்களை நடத்தும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கின்றோம். அதே போல கரண்ட் பிரச்சனை, இன்னைக்கு மின்சார கட்டணத்தை பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்தா அதிமுக ஆட்சியை குறை சொல்றாங்க, அதிமுக ஆட்சி வந்தா திமுக சொல்லுவாங்க. ஆனா அதிமுக ஆட்சியில மின்சார கட்டணம் ஓரளவுக்கு இருந்த போது கூட குறை சொன்னது திமுக அரசு. இன்னைக்கு திமுக அரசு வந்ததுக்கு அப்புறம் மின்சார கட்டணத்தை மட்டும் எத்தனை தடவை உயர்த்தி இருக்காங்க. அந்த 100 யூனிட் இலவச மின்சாரத்தை எத்தனை பேர் இன்னைக்கு நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு 0 வாட்ஸ் அந்த பல்பு போட்டா கூட அந்த டிஜிட்டல் மீட்டர் மாட்டினாங்க. அந்த டிஜிட்டல் மீட்டர் மாட்டினதுக்கு அப்புறம் அந்த 0 வாட்ஸ் லைட்டை போட்டாங்க நம்ம மீட்டர் ஓடுது. அப்படி இருக்கிற அந்த சூழ்நிலையில எப்படி அந்த 100 யூனிட் இலவச மின்சாரத்தை இந்த அரசாங்கம் வெக்கம் இல்லாம சொல்லுது. 100 யூனிட் நாங்க ஃப்ரீயா தரோம், விவசாய பெருமக்களுக்கு நாங்க இலவச மின்சாரம் தரோம்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இலவசம், இன்னொரு பக்கம் அதே அப்பாவி மக்களை வயிற்றில் அடிக்கிற அரசு தான் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு. இந்த நிலையை உடனடியாக மாற்ற வேண்டும் என்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக திருப்பூர் தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பிலும் மாநகர மாவட்ட கழகத்தின் சார்போடும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றோம்.